ஒலிம்பிக் போட்டியில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இதில் சதி இருக்கிறது, உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் சதி இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. அவருடைய வெற்றியை யாரால் ஜீரணிக்க முடியாதோ அவர்கள்தான் இந்த சதியை செய்திருப்பார்கள் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதேபோல திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. இது பற்றி இந்த தகுதி நீக்கத்தின் பின்னணி பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அகிலேஷ் யாதவும் வலியுறுத்தி இருக்கிறார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பயிற்சியாளர்கள் மீது புகார் என்பது கூறப்படுகிறது. தகுதி நீக்கம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட எடையை விட 100 கிராம் அவர் அதிகமாக இருந்தார் என்று கூறி அவர் மீது இந்த தகுதி நீக்க நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதன் பின்னணியில் சதி இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தற்போது பேசுபொருளாக வெடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடலில் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியின் சதி குறித்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. நாடாளுமன்றத்திலும் இது எதிரொலித்திருக்கிறது. இது குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் 3 மணிக்கு பதிலளிப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில்தான் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்தியா மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி இது குறித்து மேல்முறையீடு செய்திருக்கிறது. அண்மை செய்தி. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி மேல்முறையீடு செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்திய ஒலிம்பிக் சங்கம் இது குறித்து மேல்முறையீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி இந்த விவகாரத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் இது குறித்து மேல்முறையீடு செய்திருக்கிறது, விளக்கங்களை கேட்டிருக்கிறது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி மேல்முறையீடு செய்திருக்கிறது. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் இந்திய ஒலிம்பிக் கமிட்டியானது மேல்முறையீடு செய்திருக்கிறது. அண்மை செய்தி. அனுமதிக்கப்பட்ட எடையை விட அவர் 100 கிராம் கூடுதலாக இருந்தார் என்று கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் இது குறித்து மேல்முறையீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தின் பின்னணியில சதி இருக்கு. மிக முக்கியமான முன்னணி வீரர்களை எல்லாம் அவர் பின்னுக்கு தள்ளி இந்த வாய்ப்பை பெற்ற சூழல்ல அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்றது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. விசாரிக்கப்பட வேண்டும். இது குறித்து மிக தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கின்றன. இந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது குறித்த விளக்கங்கள் வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருக்கிறது. தனது பயிற்சியாளரின் செயல்பாடுகள் குறித்தும் ஏற்கனவே சந்தேகம் தெரிவித்திருந்தார் வினேஷ் போகத் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கப்படுவதாக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் கூறியிருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்தியா மேல்முறையீடு செய்திருக்கிறது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக தற்போது இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் மேல்முறையீடு செய்திருக்கிறது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி மேல்முறையீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. முன்னணி வீரர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர் வெற்றி வாகை சூடி வந்த நிலையில அனுமதிக்கப்பட்ட எடையை விட 100 கிராம் கூடுதலாக எடை இருக்கிறார் என்று கூறி அவர் மீது இந்த தகுதி நீக்க நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு இருந்தது. மிகப்பெரிய அதிர்ச்சியை இது ஏற்படுத்தி இருந்தது. ஒலிம்பிக்கில் நிச்சயம் அவர் பதக்கத்தை வெல்வார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இந்திய வீரராக களமிறங்கினார். இந்த சூழலில்தான் இது குறித்து இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் மேல்முறையீடு செய்திருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.